தாமிரபரணி போன்ற பெரிய ஆறுகளோட மையத்துல ஒரு மண்டபம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அந்த மாதிரி கட்டி வச்சாங்கன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே யோசிச்சா கூட ஏதோ அழகுக்காக கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருப்போம். இதுல இருக்க அறிவியல் உண்மை என்னன்னு பார்க்கலாமா? மாதம் மும்மாறி பொழிந்த அந்த காலத்தில் ஆற்றில் நீர்ப்பெருக்கு நிச்சயம் அதிகமா தானே இருந்திருக்கும். ஆனா மக்கள் யாரும் அந்த வெள்ளத்தில் சிக்காம இருக்கிறதுக்காக அன்றே ஒரு கண்டுபிடிப்பை உண்டாக்கினான் தமிழன். ஆற்றில் வெள்ள நீர் அதிகமாச்சுன்னா உடனே அதை மக்களுக்கு சங்கு மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை ஆற்றில் நடுவில் கட்டி வச்சாங்க. அந்த மண்டபத்தோட பெயர் தான் சங்குகள் மண்டபம். அந்த மண்டபமானது 3 பக்கமும் திறந்த வெளியாகவும் வெள்ள நீர் வரும் பக்கம் மட்டும் மூடியும் இருக்கும். மண்டபத்தின் உச்சியில் சங்கு போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் காற்று உந்தப்பட்டு மண்டபத்தின் சங்கு மிக சத்தமாக ஒலிக்குமாம். இந்த சங்கின் ஒலி கேட்டதும் மக்கள் சுதாரித்துக் கொண்டு உடனே ஊரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு சென்று தங்குவாங்க. வெள்ளம் அதிகமாக ஆக சங்கின் ஒலியும் அதிகமாகும். ஒரு கட்டத்தில் மண்டபம் முழுவதும் நீரில் மூழ்கி சத்தம் அடியோடி நின்றுவிடும். பிறகு வெள்ளம் குறைய குறைய மீண்டும் சங்கின் ஒலி கேட்க துவங்கும். இப்படியாக சங்குகள் மண்டபத்தின் துணை கொண்டு ஆதி தமிழன் வெள்ள அபாயத்தை உணர்ந்தான். இன்று இந்த சங்குகள் மண்டபங்கள் பல கவனிப்பும் பராமரிப்பும் இன்றி காட்சி பொருளாக கிடைக்கிறது. இதன் பலன் இன்றைய தலைமுறைக்கு தெரியவே இல்லை.